சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது பார்ல இருக்கிற அந்த ரவுடி பயல்களை போட்டு அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அதுல இருக்கிற ஒரு ரவுடி சொல்றான், போதும் நிறுத்துடா, எங்களை ஏன்டா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு குத்தமா இருக்கே, உன் பொண்டாட்டிக்கு ஒருத்தன் புள்ள கொடுத்துருக்கேன் பாரு, உன் பொண்டாட்டி கூட ஒருத்தி சுத்திக்கிட்டு இருக்கேன் பாரு, அவனை போய் தைரியம் இருந்து அற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி சொன்னதும் இங்க சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வந்துருது. இங்க தமிழ்ச்செல்வியோடைய அந்த காலேஜ்ல இருக்கிற கேண்டீனுக்கு வண்டி எடுத்துட்டு வர்றாரு. போதையில தடுமாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கேண்டீனுக்கு வந்துட்டு அவனை தேடிக்கிட்டு இருக்காரு, சக்தியை தேடிக்கிட்டு இருக்கவும் அப்ப ஒரு ஆளு கேக்குறாரு, ஏப்பா நீ யாருப்பா, ஃபுல்லா குடிச்சிருக்க போல, பக்கத்துல வந்தாலும் இப்படி வாட அடிக்குது, யார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாட்ச்மேன்ல இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு சக்தி அங்க நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சக்தியோடைய சட்டையை பிடிச்சி அடின்னு அடிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி இதை பாத்துறாங்க. இவர் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. போதும் நிறுத்துங்க, கை எடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவா, இவன் தான் உன் காதலனாமே, கேள்விப்பட்டேன், வீடியோலாம் பார்த்தேனே, இவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, இவன் வேணுன்றக்காண்டிதான் என்னைய விட்டுட்டு வந்தியாடி, இவனோடைய பிள்ளையத்தே ஓ வயிற்றுல சமந்துக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசவும் தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா பயங்கரமா கோவந்துருது. தமிழ்ச்செல்வி சப்புன்னு பார்த்தா சேதுவோடைய கன்னத்திலே அரைஞ்சிறாங்க. போதும் வாயை மூடு, நான் அன்னைக்கே நீ பேசினதுல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பத்தாவதுக்கு நீ தான் வக்கீல் நோட்டீஸை வீட்டுக்கு அனுப்பியிருக்கே, அப்புறம் என்ன, நானும் உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன், உனக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதிக்கிறேன், போதுமா, கிளம்பு முதல்ல இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், ஓ இவனை அடிச்சா உனக்கோ வருது அப்படின்னு சொல்லிட்டு சேது மேலும் பேசவும், போதும் இதுக்கு மேல நீ ஒத்த வார்த்தை பேசுன, புருஷன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியுது சேதுதான் தமிழோடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சக்தியும் தமிழ் இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா, இவளோட புருஷனா ஒரு காலத்துல நான் இருந்தேன், ஆனா இப்ப நீ அவளோட புருஷனா இருந்துகிட்டு இருக்கியே, நீ தானே அவளுக்கு புள்ள கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, போதுயா வாயை மூடி, இதுக்கும் மேல நீ ஒத்த வார்த்தை பேசுன, நீ கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி சேதுவோடைய முகத்திலே வீசுறாங்க. சேதுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாகுது. ஓ இவன் முன்னாடி உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, இவனை அடிச்சிடக்கூடாது, இவனுக்காக கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டேல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்புறாரு. அப்பதான் வாட்ச்மேன்ல இருந்து எல்லாரும் சேதுவை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வராங்க. சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பார்த்தா சேதுவை வெளியே கொண்டாந்து விட்டுறாரு. தமிழ்ச்செல்வி பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் சக்தி சொல்றாங்க, என்ன தமிழ் இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கவும், இல்ல சக்தி உனக்கு இது சொன்னாலும் புரியாது, உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இப்ப இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, எனக்கும் அவருக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவு இல்லை அப்படின்னு இந்த நிமிஷத்துல இருந்து முடிவாயிருச்சு, இதுக்கு முன்னாடி வரைய அவர் என் புருஷன்னு சொல்லி மனசார நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி என்னவோ கோவத்துல பேசுறாருன்னு, ஆனா இப்ப அதுவும் இல்லைன்னு முடிவாய் போயிருச்சு, தப்பா எடுத்துக்கிற சக்தி, அவர் இப்படியெல்லாம் உன்னை போட்டு அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன் சக்தி, மன்னிச்சிரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகவோ, ஐயோ தமிழ் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட யாரோ போய் தப்பா என்னமோ சொல்லியிருக்காங்க போல, அதனாலதான் அவர் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் கோவப்படுறதுலயே நியாயம் இருக்குல்ல, அவர் இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னா அப்பா அவர்கிட்ட யாரோ நம்மளை பத்தி என்னென்னமோ தப்பா சொல்லி வச்சிருக்காங்க போல, விடு தமிழ், அவரே ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொன்னதும், இல்ல சக்தி அந்த காலெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கோ அவருக்கோ கோர்ட்ல போயிட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.